பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சினிமா போதையில் சிக்கிய தமிழகத்தை மீட்டு எடுப்பாரா நடிகர் ஜோசப் விஜய் என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். இன்றைக்கி இந்த தலைப்பில் பேசுகிறது மிகவும் பொருத்தமானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலையில் சரியாக 7 மணிக்கு தமிழக முதல்வராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய உச்சபட்ச சம்பளத்தையும் நடிப்பையும் உச்சபட்ச நட்சத்திர அந்தஸ்தையும் திறந்துட்டு இந்த தமிழக முதல்வர் என்கின்ற பொறுப்பை ஏற்ற பிறகு தானே எழுந்திருச்சு, தானே குளித்து, தானே டிஷர்ட்டு தனக்கு மாட்டிக்கிட்டு சென்னையில் இருக்கிற காமராஜர் சாலையில் 1 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அப்படியே ஜாக்கிங்லேயே ஓடி ஏற்கனவே இவர்களால் திட்டமிட்டப்பட்டு அங்கே வைத்து கூட்டப்பட்டிருந்த கூட்டத்தோடு ஜாக்கிங்லேயே ஓடி அந்த பேரணி முடிகிற இடத்துல ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் அதுலேயும் ஜாக்கிங்லேயே ஏறி அவர் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை நடத்தியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த படத்தில், கோயில் படத்தில் சிம்புவும் இந்த வடிவேலும் நடிச்சிருக்கிற படம், வடிவேலுடைய ஒரு காமெடி வரும். அவன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தாண்டா கட்டைகளோடைய எண்ணிக்கையே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் அதனால் 5 கட்டை, ஏன் எக்ஸ்பீரியன்ஸு 16 வருஷம் அதனால் 16 கட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த விழிப்புணர்வு பேரணி முடிகிற இடத்துல ஆதவ் அர்ஜுனா மைக்கை வாங்கி அப்படியே இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே 3 கிலோமீட்டர் தானாலேயே ஓடி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரே முதல்வர் நம்ம அண்ணன் ஜோசப் விஜய் தான். இவர் எப்படி இளமையாக இருக்கிறாரோ அதே போல் தமிழ்நாடும் இளமையாக மாறிடும். அப்படி எப்படின்னா, அந்த லேகியம் விற்குவாங்க இல்லையா, இந்த லேகியத்தை சாப்பிட்டா குரங்கு பாருங்கள் சார் துள்ளி துள்ளி குதிக்குது, அதே போல் இந்த லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா துள்ளி துள்ளி குதிக்கலாம் சார், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு. அதே போல் ஆதவ் அர்ஜுனா மைக்கை பிடிச்சி இங்கே ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் மேடையிலையும் ஒரு தமிழக முதல்வர் ஒரு விழிப்புணர்வு பேரணிங்கிறாரு, அவரும் ஓடுறாரு. ஒரு மேடையில் எவ்வளவு கண்ணியமாக ஏறணும், மேடையிலையும் இந்த கில்லி படத்தில் வர்ற ஓட்டம் மாதிரியே மேடையிலையும் ஏறிட்டார். நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, விளையாட்டை கையில் எடுங்கள், மதுவை அதாவது போதைப் பொருளை கைவிடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதையும் தமிழ் வாக்கியத்தில், அதாவது சொல் அர்த்தம் தமிழ், ஆனால் தமிழில் எழுதலை, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ இது ஆங்கில எழுத்து, தமிழ் சொல் ஒரு தமிங்கிலத்தில் எழுதி அந்த வேலையை செஞ்சுருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர், உலகின் மூத்த மொழியை பேசுகின்ற ஒரு இனக்கூட்டத்தினுடைய இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆள் எப்படி எழுதுறாருன்னா தமிங்கிலத்தில் எழுதுறாரு. அதையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரி, அந்த ஆளுக்கு என்ன வருமோ அதை செய்கிறாரு, நம்ம விட்டுடலான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற வேலையை யார் செய்யணும்? அதிகாரத்தில் இல்லாதவர்கள், அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறவர்கள் செய்யணும். அந்த வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அதிகாரத்தில் இல்லாதவர்கள் செய்கிறத, அந்த கோரிக்கையை, அந்த ஆர்ப்பாட்டத்தை, அந்த விழிப்புணர்வை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்னன்னா, சரி இது ஒரு விழிப்புணர்வாக செய்கிறாங்க, அப்போ இதோடைய தேவை இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிற நாம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் போதைப் புழக்கங்கள் இருக்குதோ, போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குதோ அதையெல்லாம் தடை செய்வோம், அதுதான் நாம் செய்கிற விழிப்புணர்வு. அதே தமிழ்நாட்டு அரசின் சார்பாக விற்கப்படுகின்ற டாஸ்மார்க் நிறுவனத்தை மூடிடுவோம், டாஸ்மார்க்குங்கிற நிறுவனத்தின் மூலமாக சாராய கடையை நடத்துவதை மூடிடுவோம். தமிழக அரசு ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாராய கடையையும் மூடிடுச்சுன்னா இந்த பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு வரும். நீங்கள் ஒரு 500 பேரை வச்சுக்கிட்டு ஓடுனீங்க, மைக்கில் பேசுனீங்க, 2 டிவியில் ஃப்ளாஷ் நியூஸாக போச்சு, ஏதோ 4 பேர் பார்த்தாங்க, சரி இது மாதிரி நடக்குதுன்னு. ஆனால் நீங்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இதை செய்வதற்கு அதிகாரத்தின் உயரத்தில் இருக்கிற நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னா, போதைப் பொருளுக்கு எதிரான மனநிலையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு விழிப்புணர்ச்சியை நோக்கி நடந்திருப்பாங்க. எப்படி சிஎம் விஜய் அண்ணாவே இதை செய்கிறாரு, அதனால நாம் எல்லாரும் குடிக்காமல் இருக்கணும். ஏன்னா இப்போ இதில் விளையாட்டை கையில் எடுங்கள்,
மதுவை அதாவது போதையை கைவிடுங்கள் அப்படின்னு எழுதுனதுல நமக்கு என்ன, ஏன் விளையாட்டை கையில் எடுக்கணும், நீங்க விவசாயத்தை கையில் எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவரவருக்கு உரித்தான தனித்திறமையுடைய அந்த வேலைகளை கையில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் விளையாட்டை ஏன் கையில் எடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஓரளவு வாக்கு செலுத்தக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விளையாட்டுத்தனமாக ஓட்டை இந்த முறை பயன்படுத்திட்டாங்க. விளையாட்டுக்கு போடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், விளையாட்டுக்கு செய்வோம். அதாவது விளையாட்டுக்கு காதலிச்சங்க, மறுபடியும் அதையே நான் கட்டிக்கிட்டு அழுகிற மாதிரி இருக்குன்னெல்லாம் சில பேர் புலம்புவாங்க இல்லையா. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளையோர்களினுடைய பேச்சை கேட்ட நடுத்தரமானவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, விளையாட்டுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அவரும் விளையாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதிலிருந்து தான் இந்த விளையாட்டை விளையாடுறாரு. ஏன்னா விளையாட்டை விளையாடுறாருன்னு சொல்கிறேன்னா, டாஸ்மார்க் நிறுவனத்தை நடத்துகின்றது தமிழக அரசு. தமிழக அரசு நினைச்சுன்னா ஒரு நொடி பொழுதுக்குள்ள ஒரே கையெழுத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற சாராய ஆலைகளை மூடிடலாம், சாராய விற்பனை கூடங்களை மூடிடலாம். அந்தந்த சாராய விற்பனை கூடங்களில் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு அரசே மற்ற தொழிற்சாலைகளில் மற்ற நிறுவனத்தில் வேலையை பெற்று தந்து அவர்களுடைய பிரச்சனையை முடிச்சிடலாம். ஆனால் இந்த 50,000 கோடி பட்ஜெட் எதை நம்பி இருக்குன்னா, இவங்க விற்கிற போதைப் பொருளை நம்பி இருக்கு, இவங்க விற்கிற சாராயத்தை நம்பி இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வருடத்திற்கு 50,000 கோடி இவங்களே சாராயத்தை போதைப் பொருளை விற்றுவிட்டு யாரையோ ஏமாத்துவதற்கு, எப்படியோ ஒருத்தனை கண்துடைப்பு செய்வதற்கு சே நோ டு ட்ரக்குன்னா இது எவ்வளவு பெரிய விளையாட்டுத்தனமான அணுகுமுறை, இது எவ்வளவு பெரிய கேவலமான அணுகுமுறை. இப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய வீடியோக்கள் வந்ததை நம்மளால் பார்க்க முடியும். சில பேர் தமிழக முதல்வர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வாய் அசைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் கூலிப்பு போட்டிருக்கிறாரு, அப்போ கூலிப்பு போதைப் பொருட்களில் வராதா அப்படின்னு சில பேர் எழுதியிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அல்லது சூயிங்கம் போட்டிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் ஆராயப்பட வேண்டியது. ஆனால் அவர் வாயை போட்டு நம்மன்னு மென்னிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வீடியோவில் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கத்து பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. அதே போல மது விலக்கு மற்றும் மாயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெயக்குமார் ஏற்கனவே இந்த ஒயிட் பவுடரை ஏடிஎம் கார்டில் மடிச்சு நசுக்குனதெல்லாம் போட்டு அந்த வீடியோ ஒரு பக்கத்து வைரலாகி ஓடிட்டு இருக்கு. அதே போல இந்த முறை இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க இல்லையா, வெள்ளை அறிக்கை வெளியிட்டதில் இவங்க பொருளாதார பெருக்கத்தில் 2 முக்கியமான ஃபேக்டரை எடுத்துக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் பொருளாதார பெருக்க யுக்திகளை கொண்டுட்டு வரும் பொழுது 2 முக்கியமான ஃபேக்டரை எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று, அரசு மதுபான கடைகள் மூலம் வருகின்ற வருமானத்தை பெருக்குவது. 2வது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கனிம வளங்களை எப்படி லாபகரமாக விற்பது. இவங்க ஒரு தற்சார்பு பொருளாதாரம் குறித்தோ அல்லது மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டிய சக்திகளை வைத்து பொருளாதாரத்தை உருவாக்குவது குறித்தோ எது குறித்தும் இவங்க சிந்திக்கலை. இந்த பொருளாதாரம் ரெனியூவபிள், அதாவது ரெவென்யூ சோர்ஸ் என்று இவர்கள் உருவாக்கியதிலேயே 2 முக்கியமான ஃபேக்டரி என்னன்னா, ஒன்று மக்களை கொலை செய்கின்ற, மக்களை கொன்று குவிக்கின்ற சாராயத்தின் மூலமாக வருமானத்தை பெருக்குவது, இன்னொன்று தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை சூறையாடி விற்கின்ற அந்த கனிம வளத்தை லாபகரமாக எப்படி விற்பது. இதுதான் இவங்களுடைய திட்டம். இந்த திட்டத்தெல்லாம் போட்டுட்டு வர்ற இவங்க எப்படி அதாவது போதையை விழிப்புணர்வு மூலமாக ஒழிப்பார்கள் என்ற கேள்வி இருக்கு. சரி, மக்கள் பயன்படுத்துறதுல விழிப்புணர்வு வரும், மக்கள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்றீங்க. தமிழக அரசுக்கு என்ன விழிப்புணர்வின் மூலமாக மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ன விழிப்புணர்வு செய்கிறது, அதற்கு யார் பதில் சொல்வது, அதை பற்றி யார் பேசுவது அப்படின்னா அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. உண்மையிலேயே போதையை விட மிக கொடிய போதையாக இந்த முறை நாம பார்ப்பது இந்த சினிமா பின்னாடி ஓடுனது, இந்த நட்சத்திரங்கள், சினிமா கதாநாயகனின் மீது உள்ள போதை, குறிப்பாக கதாநாயகனாக நடித்த படங்களின் மூலமாக விஜயின் மீது உள்ள போதை, இதை எப்படி ஒழிப்பது. அதாவது போதையில் கூட படுத்தவன், சரக்கு அடிச்சுட்டு படுத்தவன் அன்னைக்கு சாயங்காலமாக எழுந்திரிச்சு போதை கலைஞ்சு போயிடுறான். அவனுக்கு அடுத்த நாள் குடிக்கிறதை தவிர வேற எதுவும் இல்லை, குடிக்கிற வரலையும் அவன் நல்லவனா நடந்துடுறான். ஆனால் இந்த சினிமா போதையில் சிக்கிய பைத்தியங்களுக்கு எல்லா நேரமும் உனக்கு யாரா பிடிக்கும், எனக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கும். சரி, உனக்கு யாரா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தது, எங்கள் அப்பா அம்மா. உன்னை யாரா படிக்க வச்சது, எங்கள் அப்பா அம்மா. உனக்கு நோய் வந்தால் யாரா பார்க்கறது, எங்கள் அப்பா அம்மா. உனக்கு ஏதாச்சும் வேணும்னு கேட்டால் யாரா வாங்கி கொடுக்கறது, எங்கள் அப்பா அம்மா. உனக்கு நோயில் பெரிய பிரச்சனைகள் அல்லது ஊரில் பக்கத்து ஊரில் எதுலேயோ ஒரு பிரச்சனைனா யாரா உன் கூட நிற்கிறது, எங்கள் அண்ணன் தம்பிங்க.
இருக்கீங்க. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் உனக்கு யாரா பிடிக்கும் அப்படின்னா விஜய் அண்ணா. இந்த போதை இருக்கு இல்லையா, இந்த போதை அவன் அடிக்கிற போதை கூட அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீந்து போயிடும். அடுத்த நாள் அடிக்கிற வரலையும் அவன் நார்மல் மனிதனா, ஒரு சமூக இயங்கியலோடு இயங்கக்கூடிய ஒரு மனிதனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த சினிமா பைத்தியமாகி தெரியுறாங்க பாத்தீங்களா, சினிமா நடிகர் மீது கொண்ட அந்த மோகத்தினால நாம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பேசணும், இந்த இடத்துல என்ன பேசணும், எதை பேசாம விடணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாம இந்த சினிமா மீது உள்ள மோகத்தினால் நடிகர் மீது கொண்ட தனிப்பட்ட அந்த அபிலாஷையினால் ஒரு மிகப்பெரிய போதை உருவாகி இருக்கு. சினிமா நடிகர்கள் மீது உள்ள போதை, அந்த போதையிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கு தமிழக முதல்வர் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏதாவது விழிப்புணர்வு வேலை செய்வாரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பிரதானப்படுகிறது. நமக்கு உண்மையிலேயே இருக்கிற கோபம் என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க நினைச்சா தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு ஒரே ஒரு கையெழுத்தின் மூலமாக கொண்டுட்டு வந்துடலாம். நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு, நீங்க நினைச்சா எந்தெந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, யார் இந்த நெட்வொர்க்கினுடைய மூலதனம், இன்னும் சொல்ல போனா உங்க அமைச்சரவையில் இருக்கின்ற இன்னும் அதிகாரத்தினுடைய 2ஆம் படிநிலையில் இருக்கின்றவர்களோட உறவினர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு நிறைய ஆதாரங்கள் வெளியில வருது. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இதே தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நினைச்சா ஒரே ஒரு கையெழுத்துல மது ஒழிப்பை, அதாவது சாராய கடைகள் மூலமாக தமிழ்நாடு அரசு விற்கின்ற அந்த மதுவையும் ஒழிச்சிடலாம், கஞ்சா குட்கா இது மாதிரி விற்கின்ற அந்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணிடலாம். நீங்க ஒரே நாள்ல நீங்க உட்கார்ந்த இடத்திலிருந்து இந்த தமிழ்நாடு முழுமைக்கும், ஏன் இந்தியா முழுமைக்கும் உள்ளவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வந்துடலாம். ஆனா இவங்க வருடாந்திர பட்ஜெட்டே அந்த சாராய விற்பனையில் இருக்கிற 50,000 கோடியை நம்பி இருக்கும் பொழுது, அதே போல ஆறு, மணல், கடல் இதுல எல்லாம் இருக்கின்ற கனிம வளங்களை திருடி விற்பதில் இருக்கின்ற ஆர்வம் இருக்கும் பொழுது உண்மையான மது ஒழிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நோக்கமே இல்லை. இப்ப நாம என்னன்னா, இப்படியெல்லாம் சிந்தனையில் உள்ளவன் எப்படா அதிகாரத்தை அடைந்தான் அப்படின்னு பார்த்தா, இந்த மண்ணின் மக்களுக்கு மது ஒழிப்பை விட மிக முக்கியமான போதை ஒழிப்பு தேவைப்படுகிறது. சினிமா நட்சத்திரங்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த போதையை ஒழித்தால் இவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான பாதை பிறக்கும் என்பதை பதிவு செய்து, உண்மையிலேயே நடிகரை கொண்டு ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக நடிகரை கொண்டுட்டு முதல்வர் ஆக்கிட்டாங்க. அவர் எல்லா நேரத்திலையும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் மேடை ஏறுகிறாருன்னா எவ்வளவு கண்ணியத்தோடு ஏறணும். நீங்க விஜய் அவர்கள் மேடை ஏறினதை பாருங்களேன், உண்மையிலேயே விளையாட்டு தான். அப்போ அதாவது பொறுப்புக்கான பொறுப்பும் இல்லை, தான் ஏற்றிருக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கான பொறுப்பும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இந்த தமிழ்நாடு அரசு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கண் துடைப்பாக சில விழிப்புணர்வு வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களிடமிருந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.